ஹாய் எவ்ரி ஒன், வெல்கம் டு குட் ரிவ்யூஸ் சேனல். நாம் இன்னைக்கு 28 டிகிரி செல்சியஸ் என்கிற டிராமா த்ரில்லர் மூவியோட ரிவ்யூ தான் பார்க்க போகிறோம். இந்த படத்தோட கதை என்னன்னா, படத்தில் ஹீரோவும் ஹீரோயினியும் ஒரே மெடிக்கல் காலேஜில் ஒன்றா படிக்கிறாங்க. ரெண்டு பேரும் சின்சியராக லவ் பண்ணுறாங்க. ஹீரோனி தன்னோட லவ்வை வீட்டில் சொல்கிறாங்க. பட் அவங்க அப்பா ஒத்துக்க மறுக்கிறாரு. தன்னோட ஜாதி பையனை தான் கல்யாணம் பண்ணணும், இல்லைனா நீ என் பொண்ணே இல்லைன்னு சொல்லியிருந்தாரு. இதுக்கப்புறம் ஹீரோயினி தன்னோட அம்மா அப்பாவை விட்டுட்டு ஹீரோ கூட வந்துருந்தாங்க. ஹீரோவும் ஹீரோயினியை ரிஜிஸ்டர் மேரேஜ் பண்ணிக்கிட்டாரு. ரெண்டு பேரும் ஜாலியா லைஃபை ரன் பண்ணிட்டு இருக்காங்க. ஒரு கட்டத்துல ஹீரோயினிக்கு ஒரு நோய் ஏற்படுது. அதாவது அவங்களோட பாடி டெம்பரேச்சர் குறிப்பிட்ட டெம்பரேச்சருக்குள்ள இருக்கணும், அப்படி இல்லைன்னா அவங்களோட உயிருக்கே ஆபத்து ஏற்படும்னு தெரிய வருது. இதனால ஹீரோ ஹீரோயினியை குணப்படுத்த வெளிநாட்டுக்கு கூட்டு போறாரு. அங்க ஹீரோ தன்னோட மனைவிய ரொம்ப பாதுகாப்பா பாத்துக்கிட்டாரு. இதுக்கப்புறம் ஹீரோனி அந்த நோயால ஒரு தருணத்துல இறந்தே போயிருந்தாங்க. ஹீரோனி இறந்ததுக்கு அப்புறம் ஹீரோவுக்கு நிறைய மர்மமான விஷயங்கள் நடக்க ஆரம்பிக்குது. ஹீரோவுக்கு ஏன் இப்படி நடக்குது, ஹீரோனியோட இறப்புல உள்ள மர்மம் என்ன, இது எல்லாத்துக்குமான விடைதான் இந்த படத்தோட கதை. இந்த படத்தோட பிளஸ் படத்தோட ஸ்டோரி வைஸ் ஒரு நார்மல் ஸ்டோரி தான். பட் அதை ஸ்கிரீன் பிளேல பிரசன்ட் பண்ண விதம் ரொம்ப சூப்பரா இருக்கு. படத்தோட ஃபர்ஸ்ட் ஹாஃப ரொமான்டிக் கலந்த ஃபீல் குட் டிராமா மூவியா பிரசன்ட் பண்ணிருக்காங்க. பட் இதே படத்தோட செகண்ட் ஹாஃப த்ரில்லர் டிராமாவா கன்வே பண்ணிருக்காங்க. அது படத்துல செம சூப்பரா இருக்கு. படத்தோட லவ் பர்சன் ஓகேவா இருக்கு. அதுலயும் ஹீரோனி அந்த நோயால கஷ்டப்படும் போது ஹீரோ ரொம்ப கேர் பண்ணி பார்த்துப்பாரு. அந்த சீன்லாம் படத்துல ஃபீல் குட்டா இருந்துச்சு. ஹீரோனிக்கு இருக்கிற நோயை பத்தி படத்துல காட்டின விதம் டீடைல்டா இருக்கு. நமக்கு பிடிச்சவங்க நம்ம கூட இல்லைன்னா அது எவ்வளவு பெரிய இழப்பு அப்படிங்கறத படத்துல ரொம்ப அழுத்தமா காட்டியிருக்காங்க. படத்தோட இன்டர்வல் போர்ஷன் ஹார்ட் பிரேக்கிங்கா இருக்கு. படத்தோட கிளைமேக்ஸ் ஓகேவா இருக்கு. படத்துல உள்ள சில ட்விஸ்ட் அண்ட் சஸ்பென்ஸ் எதிர்பார்க்காத அளவுக்கு பிரமாதமா இருக்கு. படத்தோட மியூசிக் மற்றும் சினிமாட்டோகிராஃபி படத்துக்கு பக்கபலமா இருக்கு. இந்த படத்தோட மைனஸ் படத்தோட ஆரம்ப காட்சிகள் கொஞ்சம் ஸ்லோவா போகுது. படத்தோட செகண்ட் ஹாஃப்ல சில மர்மமான விஷயங்கள் நடக்கு. அதுக்கு என்ன காரணம் அப்படிங்கறத ரிவீல் பண்ற சீன் அந்த அளவுக்கு இம்பாக்ட்ஃபுல்லா இல்ல. படம் 1.25 மணி நேரம் இருந்துமே சில சீன்ஸ் லேகிங்கா இருக்கு. அதனாலே படத்தோட டியூரேஷனை கொஞ்சம் கம்மி பண்ணிருக்கலாம். இந்த படத்தை அனில் விஸ்வாந்த் டைரக்ட் பண்ணிருக்காரு. இந்த படத்துல நவீன் சந்திரா, சாலினி, பிரியதர்சி, ஹர்ஷா இன்னும் பலர் இந்த படத்துல நடிச்சிருக்காங்க. மொத்தத்துல இந்த படத்தை பார்க்கலாமான்னு கேட்டா ஒரு டீசென்டான த்ரில்லர் டிராமா மூவி பார்க்க நினைக்கிறவங்க இந்த படத்தை பார்க்கலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார் ஆல்.